தை 3வது வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு வந்து சுக்கிரவார பிரதோஷமா வருது. சோ வெள்ளிக்கிழமை, அதுவும் தை வெள்ளினாலே ரொம்ப சிறப்பு, பிரதோஷத்தோட வருது மேம். இதனுடைய சிறப்புகள் அன்றைய தினம் செய்யணும். அந்த நாள்ல யாருக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? ஒரு பூஜை பண்ண, இப்போ நான் சொல்றேன், 1,00,000 பேர் பார்க்குறீங்க, அதில் எப்படியும் ஒரு 1000 பேர் பண்ணுவீங்க. 1000 பேருக்கும் அந்த பலன் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு 2 பேருக்கு பலன் வந்திருக்கும். அவங்க உடனே மெசேஜில் போடுவீங்க, நான் பார்த்தேன், நான் பண்ணேன், நல்லா இருந்தது அப்படின்னு போடுவீங்க. ஸோ அன்னைக்கு அந்த சுக்கிரவாரத்தில் பிரதோஷத்தன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பூஜை பண்ணால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கும் அன்னைக்கு அப்படின்னால அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான டைம். ஸோ இந்த பிரதோஷ நாளில், இந்த வெள்ளிக்கிழமையில் யாரை வணங்கினால் நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சிம்பிளஸ்ட் வேல தெரிஞ்ச என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கீங்க மேம். அதுவும் குறிப்பாக நீங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொன்னீங்க. ஸோ அவங்க இந்த டைமில், இந்த கிழமையில இந்த பூஜை பண்ணால் இன்னும் நல்லா லக். அது ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப ரொம்ப ஒரு முத்தான பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கிழமைகளை பற்றி, திதிகளை பற்றி, நாள் நட்சத்திரங்களை பற்றி நம்ம பேசி வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தை 3வது வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு வந்து சுக்கிரவார பிரதோஷமா வருது. ஸோ வெள்ளிக்கிழமை, அதுவும் தை வெள்ளினாலே ரொம்ப சிறப்பு, பிரதோஷத்தோட வருது மேம். இதனுடைய சிறப்புகள், அன்றைய தினம் செய்ய வேண்டிய பூஜை. பிரதோஷம் அப்படிங்கிறத விட அன்னைக்கு குருவும் சந்திரனும் ஒன்றா இருக்கா, அதனால் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்குது. அது பிருகுமங்கள யோகம்னு சொல்லுவோம். சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்குது, சந்திரனும் குருவும் ஒன்றா இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு கிரகங்கள் பலத்திருக்கக்கூடிய நாட்கள் இதெல்லாம். இப்போ ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரொம்ப பலவீனமான நாட்கள்லாம் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டால், என்னது கிரகணம்னு சொல்கிறாங்களே, என்றைக்கு வருது என்றைக்கு வருதுன்னு. அது என்றைக்கோ ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ஆடி அமாவாசைக்கு வர்றதுக்கு ஆளுக்கு இப்போத்துலேருந்தே நான் சொன்னேன், எங்கள் ஆகஸ்ட் மாதம் தாங்க, அது பார்த்துக்கலான்னு. அது பெரிய கிரகணம் தான், இல்லைன்னு இல்லை. பட் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கிரகங்கள் பலத்து இருக்குது, ஆனால் நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும், ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்ட்டுன்னு. ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம அந்த தை அமாவாசை பதிவு வந்து போட்டோம், ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் இருக்கணும். குஜராத்தோடைய கடலில் வந்து பார்த்திங்கன்னா, கடல் வந்து ரொம்ப ஹாட்டாக வந்து கொப்பளிச்சுட்டு இருக்குது கடலில். அதனால் இது வந்து உடனே பார்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்லலாம் வந்து பார்த்தோம். டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, எல்லா நியூஸுமே குஜராத்தில் கடல் வந்து இட்ஸ் பாய்லிங். கடல் கொந்தளிப்பு அப்படிங்கிறது வேறு, கடல் வந்து பாயில் ஆகுது, அப்படியே கொதிக்கிறது அந்த தண்ணி. அதனால் அது என்னங்கிறது இட்ஸ் அ கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா, கிரகங்கள் ஒரு சில நாட்களில் பலமாக இருக்கும்போது அதுவே நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கும். இட்ஸ் அ பூனா பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ பெயின் அப்படிங்கிற மாதிரி தான். பட் இப்போது இருக்கக்கூடிய இந்த கிரக பலங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சுபமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது ஒரு சுக்கிரவாரத்தில் சுக்கிரன் வந்து நமக்கு எதோடு சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாயோடு சேர்ந்துருக்கு. அப்போது பிருகு மங்கள யோகம் அப்படின்னு அதை சொல்கிறோம். சந்திரன் குருவோடு சேர்ந்துருக்கு, அதை வந்து கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நாளில் யாருக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? ஒரு பூஜை பண்ண, இப்போ நான் சொல்கிறேன், 1,00,000 பேர் பார்க்குறீங்க, அதில் எப்படியும் ஒரு 1000 பேர் பண்ணுவீங்க. 1000 பேருக்கும் அந்த பலன் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு 2 பேருக்கு பலன் வந்திருக்கும். அவங்க உடனே மெசேஜில் போடுவீங்க, நான் பார்த்தேன், நான் பண்ணேன், நல்லா இருந்தது அப்படின்னு போடுவீங்க. ஸோ அன்னைக்கு அந்த சுக்கிரவாரத்தில் பிரதோஷத்தன்னைக்கு உண்மையிலேயே ஒரு பூஜை பண்ணால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கும் அன்னைக்கு அப்படின்னு சொன்னால், ரிஷபராசிக்காரர்களுக்கு. அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அன்றைக்கி கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார் கோயிலில் போய் எதையாவது வேண்டின்னு ஒரு கற்பூரம் காமிச்சிங்கன்னா கூட டக்குன்னு பலிக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு பூஜையை முடிச்சிடலாம். இந்த சில பாவம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அன்றைக்கி நல்லா தான் இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கார். பட் 8ஆம் இடத்துல
இந்த சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது, நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போ இந்த நாளில் ஒரு பிரதோஷ நாளில், பிரதோஷங்கிறது யாருக்கு விசேஷம்? நீங்கள் எல்லோரும் சிவபெருமானுக்கு நினச்சிட்டு இருப்பீங்க. சிவபெருமானுக்கு விசேஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கு. ஏன்னா நரசிம்மர் வந்து அந்த சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் ஹிரண்யகசிபுவை தன்னுடைய காலில் போட்டு அவர் குடலை வந்து கிழிச்சார். அதனால தான் இந்த 4:30 6 நம்ம வீடுகள்லாம் சொல்கிறோம்ல, நல்லபடியில் உட்காராதன்னு. அதனால தான் சொல்கிறது, நல்லபடியில் உட்காரக்கூடாது. அதனால் நான் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான டைம். ஸோ இந்த பிரதோஷ நாளில், இந்த வெள்ளிக்கிழமையில் யாரை வணங்கினால் நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சிம்பிளஸ்ட் வேல தெரிஞ்ச ஒரு பூஜை நம்ம குபேரன் தான். அதனால் நீங்கள் அன்றைய நாளில் நீங்கள் எப்படி வீட்டில் குபேர பூஜை பண்ணுவீங்களோ அந்த சுக்கிரவாரத்தில் நீங்கள் குபேர பூஜையை தாராளமாக பண்ணலாம். 5 to 6 பண்ணுங்கள் சாயந்தரம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா 8 to 9 அந்த சுக்கிர ஹோரையில் கூட நீங்கள் பண்ணலாம் குபேர பூஜையை. உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப கடன் இருக்குது, ரொம்ப என்னால் வெளியில் சொல்லிக்கவே முடியல, எனக்கு மான பிரச்சனை அப்படிங்கிறவங்க அன்னைக்கு பிரதோஷத்தில் கண்டிப்பாக நரசிம்மரை போய் பாருங்கள். நரசிம்மருக்கு அன்றைக்கி விரதம் இருக்கலாம். வீட்டிலையே பானகம் நைவேத்தியம் செய்து ருண விமோச்சன ஸ்லோகம் நரசிம்மருக்கு உண்டானது, தாராளமாக அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் படிக்கலாம். ஜென்ரலாக ஒரு பிரதோஷத்தில் நான் சிவனடியார், நான் சிவன் கோயிலுக்கு போகிறேங்கிறவங்க ஜென்ரலாக நீங்கள் சிவன் கோயிலில் போய் பார்க்கலாம். பட் அன்னைக்கு ஒரு ஐஸ்வர்யத்துக்காக பண்ணணுன்னா லலிதா சகஸ்ரநாமம் படித்து அம்பாளை பண்ணலாம், விளக்கு பூஜை பண்ணலாம், குபேர பூஜை பண்ணலாம். சூப்பர் மேம். என்னென்ன பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கீங்க மேம். அதுவும் குறிப்பாக நீங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொன்னீங்க. ஸோ அவங்க இந்த டைமில் இந்த கிழமையில இந்த பூஜை பண்ணால் இன்னும் நல்லா லக். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போய் பிள்ளையாருக்கு ஒரு சூறக்காய் போடுங்க, அதுவே உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். கண்டிப்பா மேம். தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு. அதுவும் நரசிம்மருக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சிவபெருமானை எப்படி வழிபாடு? ஏன்னா செவ்வாய் வந்து அன்னைக்கு உச்சபலம் பெற்று இருக்கிறார். இந்த செவ்வாயோடைய பலம் வந்து அன்றைய நாளில் ரொம்ப நல்லா இருக்குது. நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் நரசிம்மருக்கு வந்து ஜாஸ்தி. அண்டு குருவும் சந்திரனும் வந்து நமக்கு மிதுன ராசியில் வந்து ஒரு பலத்தோடு இருக்கா. திருவாதிரையில் தான் சந்திரன் இருக்கார். ஸோ திருவாதிரை மிருகசீரிஷம் ரெண்டுமே மிருகசீரிஷம் வந்து செவ்வாய் ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம். ஸோ செவ்வாய்க்கு உண்டான அனைத்து விதமான பலமும் அன்றைய நாளில் இருக்குது. கூடவே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ பிருகுமங்கள யோகம் பொருந்திய ஒரு நாள். ஸோ நீங்கள் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிறீங்களோ, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிறீங்களோ, எப்படி வேணாலும் வேண்டிக்கோங்க, ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக மேம். மக்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள்லாம் போய் சேரணும், தெரியாத பூஜையெல்லாம் போய் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு கிழமையும் தேடி அந்த டாபிக் எடுக்கிறேன். நம்ம நினைப்போம் இது வந்து செய்வாங்களா மக்கள், செய்ய மாட்டாங்களான்னு ஒரு யோசனை இருக்கும். ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன் மேம், அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, மேம் நீங்கள் சொல்கிறது உங்கள் பதிவை மட்டும்தான் நான் பார்ப்பேன், நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு இன்னும் ஆர்வம் வருது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் மேம் கிட்ட நம்ம கேட்கணும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு நிஜமா அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. சரி, அப்ப எல்லாரும் பாக்குறாங்க, ஆமா செய்யறாங்க, கூட செய்யறாங்க. நானே எங்கேயாவது ஒரு பொது இடத்துக்கு போகும்போதும் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பதிவில் போட்டிருந்தீங்க நான் செஞ்சேன் அப்படின்னு. என்னங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்கிறோம், அவங்க ஒரு 40 பேருக்கு சொல்லும் பொழுது எங்கேயோ நம்மளை அறியாமல் சில புண்ணியங்களை நம்ம சேர்த்துக்கிட்டே வந்து போகிறோம். வாழ்க்கையில் அது ஒன்று தான் நம்ம கடைசி வரைக்கும் கூட வருமே தவிர, நம்ம சேர்த்து வச்ச சொத்தோ இல்லை நம்ம வந்து வச்சு போட்டிருக்கிற நகையோ பணமோ இது எல்லாமே நம்ம கூட வர்றதில்ல. எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம், அவங்க குடும்பம் நல்லா இருந்துட்டு போட்டோம், நம்மளால் ஒரு 100 குடும்பம் நல்லா இருக்குன்னு அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது இல்லையா? ஸோ இந்த பதிவை யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படி கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த நாளில் இதெல்லாம் செய்ய சொல்லுங்கள். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளும் ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம் இல்லையா? அடுத்தவங்களுடைய ஒரு நலனுக்காக நம்ம சொல்லும் பொழுது அந்த பலன் கண்டிப்பாக நமக்கும் வரும். நிச்சயமா மேம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பதிவாக கொடுத்தீங்க மேம். நன்றி மேம்.